இருக்கிறார். ஏழாவது மூர்த்தி பகன் என்பவராவார். பூமியிலும் பிராணிகளுடைய உடலிலும் தங்கியிருக்கிறார். எட்டாவது மூர்த்தி விவஸ்வான் எனப்படுவார். அக்னியிலிருந்து பிராணிகளுடைய அன்னத்தை பாகம் செய்வார். ஒன்பதாவது மூர்த்தி விஷ்ணு என்பது மிகவும் பிரசித்தமானது. அது எப்பொழுதும் தேவர்களது பகைவர்களை கொன்று தேவர்களுக்கு நன்மை புரிவதாக இருக்கிறார். பத்தாவது மூர்த்தி அம்சுமான் எனப்படுவார். அவர் வாயுவிடம் தங்கியிருந்து பிரஜைகளை சந்தோஷப்படுத்துகிறார். பானுவின் 11வது மூர்த்தி வருணன் என பெயர் பெறுகிறார். அவர் தண்ணீரில் இருந்து எல்லா உலகங்களையும் காக்கின்றார். நீருக்கு இருப்பிடம் பெரும் கடலாகும். வருணன் அந்த நீரில் ஜுவலிக்கிறார். ஆதலால் சமுத்திரம் வருணாலயம் எனப்படுகிறது. 12வது மூர்த்தி மித்திரன் எனப்படுவார். உலக நன்மைக்காக அது சந்திரபாகா நதி தீரத்தில் இருக்கின்றது. அது வாயுவை எடுத்துக்கொண்டு அன்பு நிறைந்த கண்களுடன் தவம் செய்கின்றது. பக்தர்களுக்கு பல வகையான வரங்களை தந்து அருள் புரிந்து கொண்டிருக்கிறது. முதலாவதான அந்த இடத்தில்தான் சாம்பன் மூர்த்தியை பிரதிஷ்டை செய்தான். அங்கு மித்திரன் இருப்பதால் அது மித்ரவனம் எனப்படும். பரமாத்மாவான சவிதா இங்கனம் 12 அம்சங்களால் உலகெல்லாம் வியாபித்திருக்கிறார். இங்கனம் துவாதச ஆதித்யரது தத்துவத்தை அறிந்தவனும் தினமும் இதை கேட்பவனும் படிப்பவனும் சூரிய உலகத்தில் பூஜிக்கப்படுவான் என்று இந்த 4ஆம் அத்தியாயத்தின் நூற்பலன் கூறுகிறது என்று வசிஷ்டர் பிருகத்பலனின் கேள்விக்கு பதிலளித்தார். இத்துடன் துவாதச மூர்த்தி சரித்தம் எனும் 4ஆம் அத்தியாயம் பூர்த்தி